அதாவது திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் 17 வயது சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க மேடம்? இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதாவுக்கும், அதிமுகவுக்கும் இதே வேலையாக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேலுமணி கூட எடுத்த புகைப்படங்கள்லாம் வெளியில வந்திருக்கு. அப்படியான ஒரு நபர் 7 பேரோட சேர்ந்து மறுபடியும் அந்த கும்பல் கும்பலா, அதுவும் அந்த பொண்களுக்கு என்னதான் தெரியும் இல்லையா? ஆனா பதவிக்காக கட்சி விட்டு கட்சி தாவி அந்த பதவி பிச்சை எடுத்த குஷ்பு 1,14,00,000 மகளிர இவ்வளவுதான் இல்ல அவ்வளவு கேவலமா இழிவுபடுத்தி இருக்காங்க. குஷ்பு அவர்கிட்ட நான் ஒண்ணுதான் கேக்குறேன். ஒரு 3 பிஏவை வச்சுட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு 3 நண்பர்கள்ட்ட பிச்சை எடுக்கிறாரே அண்ணாமலை. அவங்கள கேட்டாங்களா ஏயா நீங்க பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்ட்டு? இல்ல ஒருவேளை எதிர்காலத்துல திரிஷாவ பாஜக பக்கம் இழுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம்ல. இவங்கள மாதிரி அவ்வளவு முட்டாளா? அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு பேரம் பேசலாம், எதுவும் பண்ணலாம். ஆனா இங்க ஒரு தலைவர் வந்து கட்சியே கொண்டு போய் அடகு வச்சுட்டாரு. அடகு இல்லைங்க, வித்துட்டாரு. ஒரு கட்சிய வந்து அவங்களுக்கு விலை பேசி வித்தாச்சு. அவ்வளவுதான். இப்ப இந்த விளம்பரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 700 கோடிக்கு மேல செலவு பண்றது 4000 3700 கோடி வரைக்கும் அவரு விளம்பரத்துக்கே செலவு மீண்டும் 3வது முறையாக இவங்க அந்த அலையை ஏற்படுத்தலாம்னு என்னென்னமோ திட்டம் எல்லாம் போடுறாங்க. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக மாணவரணி துணை செயலாளர் திருமிகு வீரமணி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நலமா இருக்கீங்களா மேடம்? நலம். தேர்தல் பணிகள் அப்படி போயிட்டு இருக்கு? அருமையா போயிட்டு இருக்கு. ரொம்ப துரிதமா தலைவர் வந்து ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் பார்வையாளர்களாக எங்களை நியமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம திண்ணை பிரச்சாரம், எல்இடி வாகனங்கள், இது போன்று உரிமை மீட்பு ஸ்டாலின் குரல் மற்றும் இல்லம் தேடி ஸ்டாலின் குரல் அப்படிங்கிற திட்டங்களை இப்போ நடத்திட்டு இருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையை பாஜகவை சேர்ந்த திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் அது பிச்சை காசு அப்படின்னு சொல்லி ஒரு பேசியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. எப்படி பிச்சை காசுன்னு சொல்லலாம் அப்படின்னு இது எப்படி பாக்குறீங்க? பிழைப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வந்த குஷ்பு அவர்கள் அவங்கள இந்த தமிழ்நாடு மக்கள் கோவில் கட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா பதவிக்காக கட்சி விட்டு கட்சி தாவி அந்த பதவி பிச்சை எடுத்த குஷ்பு 1,14,00,000 மகளிர இவ்வளவுதான் இல்ல அவ்வளவு கேவலமா இழிவுபடுத்தி இருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பெண்களின் வளர்ச்சி அந்த ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியாக மேம்படுத்தும். அந்த ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியாக தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதன் காரணமாக தான் தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பெயரே பாருங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஒவ்வொரு பெயர்லயும் பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெயர்லயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நாங்க காலரை தூக்கி விட்டுக்க கூடிய அளவுக்கு சுயமரியாதையோடு கௌரவத்தோட நாங்க அந்த உதவி தொகையை வாங்குற மாதிரி இருக்கும். உதவின்னு கூட இல்ல, உரிமை தொகை, ஊக்கத்தொகை, இந்த மாதிரி புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த தலைப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. குஷ்பு அவர்கிட்ட நான் ஒண்ணுதான் கேக்குறேன். ஒரு 3 பிஏவை வச்சுட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு 3 நண்பர்கள்ட்ட பிச்சை எடுக்கிறாரே அண்ணாமலை. அவங்கள கேட்டாங்களா ஏயா நீங்க பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்ட்டு? சத்தீஸ்கர் நம்ம தேர்தல் அப்போ நம்மளுடைய பிரதமர் அவரு கேட்டாரே, நாங்க வந்து 1000 ரூபாய் பிச்சை போடுறோம்னு சொன்னாரே, அவரை கேட்டீங்களா ஏயா நீங்க பிச்சை போடுறீங்க? இங்கதான் பிச்சை போடுறாங்க, தமிழ்நாட்டுல பிச்சை போடுறாங்க, நீங்களும் ஏங்க பிச்சை போடுறீங்க அப்படின்னு குஷ்பு அவர்கள் பிரதமர் மோடியே கேட்டாங்களா அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. ஆனா இதனுடைய பின்புலம் என்னன்னா 15 லட்சம் கொடுத்துட்டு 1000 ரூபாயும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஃப்ராடு தான் பாஜக. ஆனா எங்களை பிச்சை எடுக்கிறோம், பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு அருகதையும் குஷ்பு அவர்களுக்கு கிடையாது. பெண்களுக்கான கட்சி தான் பாஜக. எங்களுக்கு வந்து மகளிர் தினம் அப்படிங்கிறது ஆண்டு முழுக்க மகளிர் தினம் அப்படின்னு அண்ணாமலை வாய் கிளிய பேசினாருல்ல. பெண்களுக்கான பாதுகாப்போ ஏதாவது ஒண்ணு பாஜக பண்றாங்களா? புதுச்சேரி மாநிலத்துல அவங்க ஆள்ற இடத்துலதான் 7 வயது குழந்தை, பச்சிளம் குழந்தைன்னு தான் சொல்லணும், அவங்களுக்கு அப்படியான ஒரு ஒரு வன்கொடுமை நடந்தது.
இவங்க மரியாதை எங்க கொடுக்குறாங்க? பெண்களுக்கு ஆண்டு முழுக்க பெண்கள் மகளிர் தினம் அப்படின்னு சொன்னாரே, கனிமொழி அக்காவை பத்தி எவ்வளவு இழிவா பேசினாரு. ஓசி அப்படிங்கிறார் ஒரு முன்னாள் முதல்வர், அவர் நின்று வென்ற எல்லா தேர்தலையும் வென்ற ஒரு முதல்வரின் மகள், அந்த மகளை என்ன சொல்றாங்க? ஓசியில வந்தவங்க, உழைப்பினாலவா வந்தவங்க அப்படிங்கிறாங்க. வெள்ளக்காடாக இருந்த பொழுது மக்களை கரை சேர்த்தும் வரை அந்த இடத்தை விட்டு அந்த அவங்களோட கை கோர்த்து நின்ற ஒரு பெண்மணின்னு தான் சொல்லணும். ஒரு முதல்வரின் மகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மக்களோட மக்கள் நின்ன ஒருத்தரை ஓசியில வந்துட்டீங்க அப்படின்னு இங்க பாத யாத்திரை போயிட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கிற வசூல் ராஜா வந்து எங்க கனிமொழி அக்காவை என்ன வேணா பேசுவாங்களா? இதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா? கனிமொழி அக்காவாக இருந்தாலும் சரி, உரிமை தொகை வாங்கக்கூடிய ஏழை பாமர பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்ல பிஜேபி தரப்பு என்ன சொல்லப்படுதுன்னா, திமுகவுல தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்களே. திமுகல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்க? குஜராத்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுறாங்க, வன்புணர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு ஆங்கில நாளேடுல வருது இல்லையா? அப்போ எங்க தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்களா? ஏதோ ஒரு பக்கம் அது நடக்குது. அதை நடக்கும் பொழுது துரிதமாக உடனடியாக அதற்காக போக்சோ சட்டமாகட்டும் மற்ற வழக்குகள் போட்டு காவல்துறை செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இத பெண்களுக்காக அப்படின்னு பேசக்கூடிய எந்த ஒரு தகுதியும் மற்றவர்கள் தான் பாஜக. ஏன்னா பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. அப்படியான கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் திமுகவை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதாவது இப்ப நடிகை திரிஷாவுக்காக கொந்தளித்த திரு குஷ்பு அவர்கள், ஆமா, அந்த ஒரு பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு குழந்தைக்காக அவ்வளவு போராட்டம் பண்ணலையே. இவங்க வந்து இவங்களுடைய பாஜக இவங்க இப்ப போய் அங்க சேர்ந்திருக்காங்க. எத்தனையோ கட்சி ஏதோ நம்ம ஷாப்பிங் போகிற மாதிரி ஆமா நினைச்சாங்க அப்படின்னா ஒரு கட்சிக்கு போயிருவாங்க. அவங்களுக்கு எங்க எல்லாம் பதவி வரும். இப்ப அடுத்த கவர்னரா கூட குஷ்பு இருக்கலாம். வருங்காலத்துல ஒரு மாநிலத்தின் கவர்னராக குஷ்பு உட்கார வைப்பாங்க. அதுக்காக வேண்டி குஷ்பு போகிறாங்களே தவிர பெண்களுக்காக ஒரு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருக்காங்க. இவங்க ஒரு பெண்ணை பற்றி பேசுறோம். இப்ப கனிமொழி அக்காவை எடுத்துக்கங்க. குஷ்பு அவர்களை இழிவாக பேசினாங்க அப்படின்னா முதல் குரலாக கனிமொழி அக்கா தான் குரல் கொடுத்தாங்க. ஆனா இவங்க இந்த பாலியல் ஜல்சா பாஜக கட்சி என்ன பண்றாங்க? அதுல இருக்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த ஒரு பெண்மணிக்காவது ஒரு நாகரீகமான ஒரு கையாளர் சொல்லாடல் இருக்கா? எதுவுமே கிடையாது. தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய நபர்களாக இருக்காங்க. த்ரிஷா அப்படின்னு உடனே இவங்க எதுக்காக அப்படின்னா ஒரு இஸ்லாமியரை கார்னர் பண்றதுக்காக அதை கொண்டு வந்து சேர்த்துறாங்கன்னு வைங்களேன். அவங்க வந்து இவங்களுக்கு பாஜகவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபர். அதனாலதான் த்ரிஷாவை காப்பாத்துறேன்ட்டு முன் வந்தாங்களோ தவிர ஒரு பெண்ணுக்கு குரல் கொடுப்பதாகவோ சக நடிகைக்கு குரல் கொடுப்பதாகவோ வந்து குஷ்பு ரியாக்ட் பண்ணல. இல்ல ஒருவேளை எதிர்காலத்துல த்ரிஷாவை பாஜக பக்கம் இழுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம்ல. இவங்கள மாதிரி அவ்வளவு முட்டாளா த்ரிஷா இருப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. அதான் நாடாளுமன்ற தேர்தல் வருது, ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு பேரம் பேசலாம், எதுவும் பண்ணலாம். ஆனா இங்க ஒரு தலைவர் வந்து கட்சியை கொண்டே அடகு வச்சிட்டாரு. அடகு இல்லைங்க, வித்துட்டாரு. ஒரு கட்சியை வந்து அவங்களுக்கு விலை பேசி வித்தாச்சு, அவ்வளவுதான். இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா மோடி அவர்கள் கோவை வந்திருக்கும் பொழுது நாங்க வந்து எம்எல்ஏக்களை எல்லாம் வந்து சேர்த்துவோம் அப்படின்ட்டு பெரிய பில்டப் டைம் எல்லாம் சொல்லி பிக்ஸ் பண்ணி நாளை 5 மணிக்கு பாருங்கள் ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லாத செவடால் விட்டாரு அண்ணாமலை அவர்கள். ஆனா அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் கேன்சல். ஏன்னா அந்த பேரம் பேசுறது எம்எல்ஏக்கள் ஆமா எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து எவ்வளவு தருவாங்க அப்படின்னு ஒரு ஆழம் பார்த்திருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த தொகை வரல அப்படின்னோனையும் அந்த ப்ரோக்ராமே பிரேக் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் சரத்குமார் நைட் 2 மணிக்கு திடீர்னு ஞான உதயம் வந்து அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேவலத்துக்கு உரிய ஒரு விஷயம். அது நடிகர் சரத்குமார் சொல்றாரு வந்து இது எதையுமே செய்து முடிக்காத ஒரு திட்டங்கள் கொண்டு வந்ததுதான் பாஜக அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு பாஜகலயே போய் அப்படியே இணைஞ்சிட்டாரு. நாளைக்கு கட்சிங்கிறதே இருக்காது. நாளைக்கு அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவர் அப்படியே ஆஃப் ஆயிருவாரு. இன்னும் 2 பேர் 3 பேர் இருக்கிற கட்சி தானே, அந்த கட்சியில வேற யாரு எத்தனை பேரு பல லட்சம் பேரா இருக்கிறாங்க. இல்ல என்ன காரணத்துக்கான போயிருப்பாரு இல்ல சொல்ல போனா கட்சியை வித்துட்டாரு. உங்க பாசையில சொல்ல போனோம்னா
கட்சி என்ன காரணத்துக்காண்டி போயிருப்பாங்க? என்ன டீல் முடிஞ்சிருக்கும்? டீல் என்ன? பணம் வாங்கியிருப்பாங்க, பாதுகாப்பு, அவங்களுக்கு ஏதாவது பின்னணியில அவங்களுடைய விஷயங்கள்ல. ஆனா வந்து அவருடைய மகள் வரலட்சுமி அத மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆ தெரிவிச்சத பத்தி நம்ம பேசக்கூடாது. இருந்தாலும் அதுல எதுவும் சிக்கல் வந்துறக்கூடாது அப்படின்னு தான் ராத்திரி பூரா முழுக்க தூங்காம இந்த முடிவுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு எங்கனால யூகிக்க முடியுது. அதாவது திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் 17 வயது சிறுமியை கடத்தி பாலியல் கூட்டு பலாத்காரம் செய்த சம்பவம் இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க மேடம்? அதாவது இந்த வெள்ளக்கோவில் ஆ 17 வயது சிறுமியை 7 பேர் கொண்ட கும்பல் பலாத்காரம் செய்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா, தொடர்ந்து புதுவையில பார்த்தீங்க அப்படின்னா 7 வயது ஒரு குழந்தை. அது கையெல்லாம் கட்டி போட்டு அ அவ்ளோ அதுக்கு போதை ம பொருளும் குடுத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதுவும் 17 வயது அப்படிங்கிறது, அந்த பொண்ணுக்கு வந்து யூடியூப் சேனல் மூலமாக பிரபலமாக்குறேங்கிற ஒரு ஆசைய காட்டி, இத யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது பொள்ளாச்சியில பண்ணுன அதே கும்பல் தான், இப்போ வெள்ளக்கோவில்ல அந்த அதிமுக எஸ்பி வேலுமணி அவங்களுடைய டீமான அவருக்கு கீழ இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகியின் மகன் ஐடி விங்ல அதிமுக நிர்வாகியாக இருக்காரு. அவங்க அப்பாவும் அதிமுக நிர்வாகி, இவரும் அதிமுகல தான் ஐடி விங்ல இருக்கிறாங்க. வேலுமணி கூட எடுத்த புகைப்படங்கள்லாம் வெளியில வந்திருக்கு. அப்படியான ஒரு நபர் 7 பேரோட சேர்ந்து மறுபடியும் அந்த கும்பலா ஒரு லவ் பண்ணி ஏமாத்துறேன் அப்படிங்கிறது ஒரு வெரைட்டி அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா கும்பலா அதுவும் அந்த பொண்களுக்கு என்னதான் தெரியும் இல்லையா? ஏதோ ஆசைப்பட்டு திருவிழா நேரத்துல இரவுல இந்த மாதிரியான ஒரு வேலைகள நடத்தி இருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாலியல் ஜல்சா கட்சியுடைய அ கூட்டணியில இருந்து இவங்க எல்லாம் இதேதான். இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அ பாரதிய ஜனதாவுக்கும், அதிமுகவுக்கும் இதே வேலையாக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இல்ல இப்ப நீங்க அதிமுக பின்புலம்னு சொல்றீங்க. இதே அதிமுக பிரிவில் நடந்த பொள்ளாச்சி சம்பவத்த இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னு திமுக மேலயும் குற்றம் வைக்கிறாங்களே. திமுக மீது குற்றம் வைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னணியில பாலியல் ஜல்சா கட்சியும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்கள இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா, அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்து தான் ஒவ்வொன்னும் அந்த செய்திகளை எல்லாத்தையும் சேகரித்து வைத்த விசாரணையில இருந்தது எல்லாத்தையும் அழிச்சு, அத அந்த வழக்கையே ஒண்ணும் இல்லாம சிதைச்சுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. சேட்டலைட் சேனல்ல நெறைய ஒரு ஆட் வந்துட்டு இருக்கு. எப்படின்னா மோடி அவர்களுடைய ஆட் தான். கிட்டத்தட்ட அது பிக் ஸ்டோரி மாரி வந்துட்டு இருக்கு. வெரைட்டியா வந்துட்டு இருக்கு ஆட். குடும்பம், நம்ம குடும்பம் அப்படிங்கிறது. ஆமா. வீடு ஒழுகுனா மோடி கண்ணீர்ல தண்ணி வருது. அப்படிலாம் ஆட் வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி மேடம் பார்க்குறீங்க? இதெல்லாம் யாரு கண்டென்ட் எழுதி இல்ல, விட்டாரா? ஆ நம்ம வந்து நம்மளுடைய மக்கள் சென்னை பெரும் வெள்ளத்துல தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மோடி வந்து கண்ணீர் வடிக்கல. திருநெல்வேலி, தூத்துக்குடியில வெள்ளத்திலேயே இருந்தாங்க. அப்படியே துண்டிச்சிருச்சு. ஒவ்வொரு கிராமமும் வந்து எங்கேயும் ஈவன் ஒரு அமைச்சரே போய் முந்தின நாள் அங்க ஒரு ஃபங்ஷனுக்கு போனவரு அங்க சிக்கிக்கிட்டாங்க. சிக்கிட்டாரு. அமைச்சர் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. அவங்களுடைய மனைவி வந்து எங்க இருக்காங்கன்னு அவங்களே தொலைபேசியினால தொடர்பு கொள்ள முடியல. அந்த அளவுக்கு பெரும் பாதிப்புல இருந்த தமிழ்நாடு மக்களுக்காக எந்த ஒரு விஷயமும் பண்ணல. இன்ன வரைக்கும் ரூபாய் ஒத்த பைசா கொடுக்காத பாஜக, மோடி வந்து கண்ணீர் விடுறாரு. தண்ணி லைன் கனெக்ஷன் குடுக்குறாரு. 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெரியார் வந்து தண்ணி பைப்லைன் கனெக்ஷன் குடுத்து, அந்த திட்டத்த தான் வந்து நம்ம மாநிலம் முழுக்க நம்ம இப்ப நிறைவேற்றி இருக்கோம். ஆனா இவர் இப்பதான் பைப்லைனே போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு வட மாநிலங்கள் பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை கண்டு இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, எதை எடுத்தாலும் வந்து தமிழ்நாடு மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் பேசுவாங்க. எதையும் வந்து பாஜக சொல்றதா அலசி ஆராய்ஞ்சு உண்மையா என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு எதை தொட்டாலும் அதுல ஒரு காரணம், ஒரு விதண்டாவாதம் பண்றாங்க அப்படிங்கறதுனாலதான் பாஜகவுக்கு ஒரு பயம் ஏற்படும். இப்ப இந்த விளம்பரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 700 கோடிக்கு மேல செலவு பண்றது 3700 கோடி வரைக்கும் அவரு விளம்பரத்துக்கே செலவு 2014ல விளம்பரப்படுத்தி இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 2G ஸ்பெக்ட்ரம் வச்சு அந்த பொய் பின்பத்திலேயே அந்த அலையிலேயே உள்ள வந்துட்டாங்க. மீண்டும் 3வது முறையாக இவங்க அந்த அலையை ஏற்படுத்தலாம்னு என்னென்னமோ திட்டம் எல்லாம் போடுறாங்க.
இப்ப ஈவன் பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயோடைய அந்த தேர்தல் பத்திரத்தை மாற்றும் திசையாக இப்ப சிஏஏ கையில எடுத்திருக்காங்க. கண்டிப்பா காலையில உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது, மாலையில பாத்தீங்கன்னா சிஐஏ சட்டம் உள்ள நாங்க அமலுக்கு வந்து வருது. அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியெல்லாம், அதாவது நாம எதை திங்க் பண்ணணும், நம்ம எதை பேசணும், எதை சிந்திக்கணும் அப்படிங்கிறத அவங்கதான் முடிவு பண்றாங்க. நம்ம எஸ்பிஐ பத்தி நம்ம பேசணும், அதை பத்தி நினைக்கணும் அப்படிங்கறதுக்குள்ள அடுத்த ட்ராக் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ட்ராக் எடுத்துருவாங்க. தேர்தல் ஆணையம் பத்தி, ஆணையர் விலகுனதை பத்தி, இப்படி ஒன்னொன்னா நம்ம என்ன சாப்பிடணுங்கிற முதற்கொண்டு, எப்படி நடந்துக்கணும், யாருக்கு ஓட்டு போடணும், ஒரே நாடு ஒரே தேர்தல்னு அவங்க கொண்டு வர்றதுக்காக, பெரும்பான்மை காட்டுவதற்காக மீண்டும் இந்த 3வது முறை அவங்க தேர்தல் கட்டுல உட்காரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமாக இருக்கு. 2024 கடந்த 2 மாதத்துல வந்து 5வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அதோடைய தாக்கம் எப்படி தமிழ்நாட்டுல வந்து எந்த அளவுக்கு இருக்கும் வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல? ஜீரோ, தெளிவா ஜீரோ. மோடி எல்லாம் இங்க, மோடி அலையெல்லாம் இங்க பாஜக பழிக்கவே பழிக்காது. இல்ல நான் ஏன் தமிழ்நாட்டுக்கு திரும்ப திரும்ப வர்றேன்னா, தமிழ்நாட்டு மக்களே வந்து ரொம்ப என்னை விரும்புறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அது அவரே மக்களுடைய வரவேற்பு அதிகமா இருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவரே வந்து என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லிக்குவாரு. அவரோட குடும்பத்துல நான் 16 வயசுல என் குடும்பத்தை திறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. குடும்பத்தை திறந்துட்டா இல்ல குடும்பத்துல இருந்து துரத்தி விட்டாங்களா இல்லைங்களா? அவங்க வந்து துரத்தி விட்டதாகத்தான் சொல்றாங்க. என்னது ஏதோ திருட்டுத்தனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுல ஒரு உதாரணத்துக்கு அவருடைய கல்லூரி சர்டிபிகேட் சொல்றாங்க இல்லையா, அந்த ஃப்ராடுத்தனத்திலேயே தெரிஞ்சிடும். அந்த காலத்துல இல்லாத ஃபாண்ட்ல காலேஜ் சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறது அதுலயே நம்மளுக்கு வெட்ட வெளிச்சம் ஆகுது. என்ன சொல்றாரு, என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறாரு. அவருடைய குடும்பத்துல அரெஸ்ட் ஆன 16 பேர்ல போதைப் பொருள் கடத்தி அந்த வழக்குல கைதானவங்கள 14 பேர் வந்து பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அப்ப அவரு அந்த குடும்பத்தை தான் அவர் வந்து என்னுடைய குடும்பம், என்னை விரும்புறாங்க அப்படின்னு சொல்றது. குஜராத்ல மூலமாக, துறைமுகத்தின் மூலமாக போதைப் பொருளை கடத்தி உள்ள கொண்டு வருது. அதன் மூலமாகத்தான் இளைஞர்களை வந்து அவங்க கையடியாளா வச்சிருக்காங்க. ஆனா அவங்க திமுக மேல குறை சொல்றாங்க மேடம். திமுகல வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து இது போதை என்ன கடத்தல் கும்பலோட தொடர்பு இருக்கு. அவருடைய பணம் தான் இங்க கட்சியில இருக்கு அப்படிலாம் எனக்கு சொல்றாங்க. தோன்றது ப்ரீ பிளான்டா எனக்கு தோணுது. ஏன்னா 2013ல அதிமுக ஆட்சி கட்டுல ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போதைப் பொருள் விஷயத்துலதான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2014ல பாஜகவின் வழக்கறிஞர் அவரை விடுதலை பண்ணி வெளியில கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து திமுகல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து திட்டமிட்டு தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு அவப்பெயர் உண்டாக்குவதற்காகவே ஜாஃபர் சாதிக்க வந்து வளர்த்து விட்டதாக தான் எங்களால இதை யூகிக்க முடியுதுன்னு வைங்களேன். தேர்தல் பத்திர விவரங்கள் ஒரு பக்கம் வந்து தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு எஸ்பிஐ பேங்க். இன்னொரு முறை பார்த்தோன்னா தேர்தல் ஆணையர் ராஜினாமா, அதுக்கப்புறம் சிஏஏ சட்டம். இப்ப இது 3 வந்திருக்கேன் மேடம். ஒருவேளை தேர்தல் தேதி தள்ளி போகுமா? அதற்கு இடையில வந்து 15ஆம் தேதி, அதாவது 20ஆம் தேதிக்கு மேல வர வேண்டிய மோடி அவர்கள் 15ஆம் தேதிக்கே போறாரு தமிழ்நாட்டுக்குள்ள. சோ என்ன நடக்கும்? தேர்தல் தேதி தள்ளி போகுமா? தேர்தலை கண்டு பயந்து நடுக்கத்துல தொடர்நடுங்கிகளாக இருக்காங்க. அதன் விளைவாக தான் இவங்க வந்து அது எஸ்பிஐ வந்து கேக்குறாங்க, தேர்தல் பத்திரத்தை கேக்குறாங்க. எஸ்பிஐ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 100 நாட்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஜூன் 30ஆம் தேதி வரை டைம் கேக்குறாங்க. ஏன்னா எலெக்ஷன்ல முடிஞ்சு போலிங் கவுண்டிங் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டு 100 நாள் அப்படிங்கிறாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட உடனே அடுத்த நாளே கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா என்னங்க? இப்ப நீங்க கேக்குறீங்க ஒரு சமையல் பாயாசம் வச்சு கொடுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். டேட்டா கேட்டா ஒரு தட்டு தட்டுனா டேட்டா வருது. இல்ல மோடி தான் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாரு. டிஜிட்டல் இந்தியா நீங்க கிரியேட் பண்ண டிஜிட்டல் இந்தியால ஒரு என்டர் பண்ணா அது பிரிண்ட் அவுட் வராதுங்களா? அப்ப ஏன் நீங்க வந்துட்டு அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பிடிஆர் வந்து அவர் சொல்றாரு, இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா 100 நாட்கள் எடுக்கிறதுக்கு இனிமேல் அது குக்குடு ஒன்னா பண்ணோம்னா தான் 100 நாட்கள் தேவை. ஆல்ரெடி இருக்கிறது தானே டேட்டா கேட்கிறோம். அப்ப இருக்கிறது கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறது தான். நாடாளுமன்ற தேர்தல் வந்துட்டு இருக்கு. திமுகவுல வந்து பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கப்படுமா? சமூக நீதியை பார்க்கலாமா திமுகவுல? கண்டிப்பா. பாலின சமத்துவம் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமானது தான் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம். அந்த காலத்துல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா உலகத்திலேயே தமிழ்நாட்டு பெண்களுக்கு தான் முதல்ல வாக்குரிமை கொடுத்தது திராவிட இல்லம் தோற்றிய நம்மளுடைய நீதி கட்சி தலைவர்கள். அவர் வழி வந்திருக்கக்கூடிய திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணியிலேயே சிறந்த முன்னுதாரணமாக
தமிழ்நாட்டுல 21 சீட்டு, அதாவது திமுக கூட்டணியில திமுக உதயசூரியன் சின்னத்துல 21 பேர் இருக்காங்க அப்படின்னா, எல்லா கட்சிகளுக்கும் முன்னுதாரணமாக நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்துல பெண்களின் குரல் அதிகமாக ஒலிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இவ்வளவு நேரம் உங்களை நேரத்தை ஒதுக்கி எமது அரங்கத்துக்கு வந்து மிக்க நன்றி மேடம். நன்றி. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.